வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக கல்வியாளர் கணேச சுப்பிரமணியன் அவர்களும் எழுத்தாளர் மணிஷபுத்திரன் அவர்களும் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறார்கள். வணக்கம். இன்றைய ஆங்கில நாளிதழ் ஒன்றில் முதல் பக்கத்தில் ஒரு செய்தி போட்டிருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி, சங்க பரிவார் அமைப்புகள் லவ் ஜிஹாத்துக்கு எதிராக மிகப்பெரிய இயக்கம் நடத்த இருப்பதாக ஒரு செய்தி இருக்கு. புதிய தூய்மைப்படுத்தல் இயக்கம் அப்படின்னு ஒன்றை உருவாக்குவோம். அதன்படி வர்ற டிசம்பரில் இந்து மதத்திலிருந்து மதம் மாறிய இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் மீண்டும் இந்து மதத்திற்கு கொண்டு வரக்கூடிய பணிகளை செய்வோம் அப்படின்னு அந்த அமைப்பினர் உறுதி ஏற்றுக்கொள்வதாக செய்தி சொல்லுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கணேஷ்? இது ஒரு தேவையில்லாத ஒரு அரசியல் கலந்த ஒரு விஷயந்தான். இப்போ இந்த செய்தியிலே பார்த்தீங்கன்னா, அது செய்தியில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு பெண் பாலியல் பலாத்காரத்துக்கு ஆட்படுத்தப்பட்டுள்ளார். விஷயம் ஒரு பெண் பாலியல் பலாத்காரத்திற்கு ஆட்படுத்தப்பட்டுள்ளார் அப்படிங்கிறத மீறி ஒரு மதம் மாற்றம் அப்படிங்கிற ஒரு தேவையில்லாத ஒரு சர்ச்சைக்குள்ளே எடுத்துகிட்டு போகப்படுகிறது. குற்றம் இந்த மாதிரியான ஒரு பாலியல் பலாத்காரத்திற்கு பெண்களை ஆட்படுத்துபவர்களை தண்டிக்கணும் அப்படிங்கிறதுக்கான போராட்டங்கள் அப்படின்ற நிலை மாறி இதற்கும் ஒரு மதச்சாயம் பூசப்படுவது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். பாதிக்கப்பட்டவர் ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவராகவும் குற்றம் இழைப்பவர்கள் ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவர்களாகவும் இருக்கும்போது இந்த ஒரு சூழல் வருவது தவிர்க்க இயலாது அப்படிங்கிறத நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இதில் தான் ஒரு சமூகத்தினுடைய ஒரு சோஷியல் மெச்சூரிட்டின்னு சொல்கிறேன், சமூகத்தினுடைய மன முதிர்ச்சியை காட்ட வேண்டிய ஒரு விஷயம், ஒரு இடம் இது. குற்றவாளிகளும் குற்றத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் மதமோ ஜாதியோ கிடையாது. அந்த இடத்துல அது குற்றத்தை குற்றமாகவும் குற்றம் இழைத்தவரை குற்றம் இழைத்தவராகவும் மட்டும்தான் பார்க்கணும். அதற்கு ஒரு மதச்சாயமோ அல்லது ஒரு ஜாதி சாயமோ பூசி பார்க்கறதுங்கிறது சமூக அளவிலேயே இருக்கக்கூடிய ஒரு தவறான அணுகுமுறை, ஒரு தவறான ஒரு மன முதிர்ச்சியின்மையை தான் காட்டுதுன்னு நான் சொல்லுவேன். மனுஷ், நீங்கள் அந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க? பொதுவாக எந்த குற்றத்தை செய்யக்கூடியவரும் சரி அல்லது அந்த குற்றத்தில் பாதிக்கப்படுகிறவரும் சரி, அவர் குறிப்பிட்ட ஒரு சாதியையோ மதத்தையோ சார்ந்தவராகத்தான் இருக்க வேண்டும். அதுதான் இயற்கையானது. அதன் அடிப்படையில் ஒரு அரசியலை கட்ட வேண்டும் என்று சொன்னால் எல்லா சமூகத்தையும் ஏதாவது ஒரு காரணத்திற்காக நீங்கள் குற்றவாளி கொண்டு நிறுத்த முடியும். இந்த பிரச்சனை லவ் ஜிகாத் என்கிற இந்த விஷயம் என்பது திட்டமிட்டு போலியாக உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம். அதாவது இன்றைக்கு சமூக வாழ்க்கையில் பல்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் ஒன்றோடொன்று கலந்து பழகக்கூடிய வாழக்கூடிய ஒரு பொருளாதார சூழலும் சமூக சூழலும் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. அந்த வகையில் மதம் விட்டு மதம் திருமணம் செய்து கொள்வதோ சாதி விட்டு சாதி திருமணம் செய்து கொள்வதோ இன்றைக்கு சகஜமான ஒன்றாக மாறிவிட்டது. அதுதான் இந்த புதிய பொருளாதார பண்பாட்டு சொல்லுடைய சகஜமாக மாறிவிட்ட ஒரு நிகழ்வுல சில மதங்களை சேர்ந்தவர்கள் மட்டும் இன்னும் உறுதியாக எங்கள் மதத்துக்கு நீங்க மாறினதுக்கு அப்புறம் தான் அந்த திருமணம் நடத்த முடியும் அப்படின்னு ஒரு நிபந்தனை விதிப்பதை எப்படி இல்ல. இப்ப நான் பாத்தீங்கன்னா நான் வெளிப்படையாவே இதை நான் பேசுறேன். இப்ப நீங்க இஸ்லாமியர்கள் ஒருத்தர் ஒரு ஹிந்து முஸ்லீமா மாறினா தான் திருமணம் செய்து கொள்ள முடியும்னு சொல்லிட்டு சில குடும்பங்களில் வலியுறுத்தலாம். ஆனால் இன்றைக்கும் இந்துக்களும் முஸ்லீம்களும் திருமணம் செய்து கொண்டு அவரவர்களுடைய நம்பிக்கைகளின்படி எந்த மதமாற்றமும் இல்லாமல் வாழக்கூடிய ஏராளமான குடும்பங்கள் இங்கே இருக்கின்றன. அதற்கு எந்த கம்பல்ஷனுமோ எந்த நிர்பந்தமோ கிடையாது. அப்படி பண்ணிக்கிட்டவங்கள யாரும் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறதோ அல்லது விலக்கி வைக்கிற விஷயங்கள்லாம் எதுவுமே கிடையாது. இங்கே ஏதாவது சில குடும்பங்களில் அப்படிப்பட்ட வற்புறுத்தல் இருக்கலாம். அப்படிப்பட்ட வற்புறுத்தல் இருந்தால் அது தவறான விஷயம் என்று நான் சொல்கிறேன். ஆனால் இதை வைத்துக்கொண்டு ஒட்டுமொத்தமாக திட்டமிட்டு இதை செய்கிறார்கள் என்று சொல்வது என்பது உண்மையிலேயே இங்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மதவெறியை உருவாக்குவது மட்டுமல்ல, இது அந்த பெண்களுக்கு எதிரான ஒரு பெரிய வன்முறையாக நான் பார்க்கிறேன். ஏனென்று கேட்டால் சமீபத்தில் ஒரு ஆங்கில நாளிதழ் வெளியிட்ட ஒரு புள்ளி விவரத்தில் டெல்லியில் நடக்க பதிவான பல பாலியல் குற்ற வழக்குகளில் பெரும்பாலானவை கலப்பு திருமணம் செய்து கொண்டவர்கள், மனம் விரும்பி திருமணம் செய்து கொண்டவர்கள் கடத்தி செல்லப்பட்டார்கள் அல்லது பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டார்கள் என்று பொய்யாக புகார் அளிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் அவர்கள் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள், அந்த இளைஞர்கள் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் செய்திகள் வருகின்றன. அப்படி இருக்கும்போது இந்த லவ் ஜிகாத் என்கிற விஷயம் இன்றைக்கு இந்துத்துவ அரசியலுக்காக முன்னெடுக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் ஏற்கனவே அது நாடக காதல் என்கிற வடிவத்தில் செய்யப்பட்டது. அதாவது தனி மனிதர்களுடைய உரிமையை ஒருவர் யாரை வேண்டுமானாலும் திருமணம் செய்து கொள்ளலாம், எந்த மதத்தை வேண்டுமானாலும் பின்பற்றலாம் என்று நம்முடைய அரசியல் சாசனம் அடிப்படையில் நமக்கு ஒரு உரிமையை கொடுக்கிறது. ஆனால் ஒரு பெண்ணை ஒருவர் இதுபோல திட்டமிட்டு ஏமாற்றி திருமணம் செய்து கொள்ள முடியும் என்று இன்றைய காலத்தில் சொல்வது என்பது இது உண்மையில் மாற்று மதத்தினரை குறை சொல்வது அல்ல. அவர்கள் எந்த சமூகத்து பெண்களுக்காக நாங்கள் போராடுகிறோம் என்று சொல்கிறார்களோ அந்த பெண்களையே அவமானப்படுத்துகிற ஒரு விஷயம். இன்றைக்கு பெண்கள் படிக்கிறார்கள், சிந்திக்கிறார்கள், சுயமாக முடிவெடுக்கிறார்கள். அப்படியெல்லாம் யாரும் திட்டமிட்டு யாரையும் திருமணம் செய்து அவர்களை விக்டிமாக்க முடியாது. அதனால் இது முழுக்க முழுக்க ஒரு மிகப்பெரிய கட்டுக்கதை என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை.